ஓட்டர் ஐடி கூட யாரெல்லாம் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணலையோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன் புரியாது. வாங்க வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டை வந்து எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து டேரெக்டாக வந்து அந்த பேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NVSPன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதில் லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு கீழே அந்த கேப்சா கோடை கொடுத்து கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் மட்டும் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆதார் நம்பர்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. கீழே ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே உள்ள கேப்சா கோடை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். கீழே ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து கொடுப்பாங்க. இந்த ஐடி பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணுன்னா இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். இதில் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து இதில் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஓட்டர் ஐடியிலேருந்து ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.